வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஒரு போர் ஏற்படலாம் என்ற நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் ஆயுத களஞ்சியங்களில் 4ஆம் தலைமுறை போர் விமானங்கள், ஆளற்ற விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை கொண்டிருக்கின்றன. இருந்தும் ஆயுதங்கள் மட்டும் போதாது. எதிராளியின் வான் தாக்குதல்களை தடுப்பதற்கு என்ன வான் பாதுகாப்பு சாதனங்களை வைத்திருக்கின்றன என்பது முக்கியமானது. புதுடில்லியின் பிரதான வான் பாதுகாப்பு சாதனமாக ரஷ்யாவால் கட்டமைக்கப்பட்ட S-400 மற்றும் இஸ்லாமாபாத்தின் பிரதான வான் பாதுகாப்பு சாதனமாக சீனாவால் வழங்கப்பட்ட HQ-9 வான் பாதுகாப்பு அமைப்புகள் அந்தந்த நாடுகளின் வான் பாதுகாப்புக்கு முக்கியமானவை. இரு நாடுகளின் ஆயுத வரிசைப்படுத்தல்களில் S-400 மற்றும் HQ-9 ஆகியவை அந்தந்த நாடுகளில் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள். இங்கு மற்றொரு முக்கியமான விஷயமும் உள்ளது. அது என்னவென்றால் 2019ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சுருக்கமான வான் போருக்கு பின்னர் தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த முக்கியமான பிரதான வான் பாதுகாப்பு சாதன அமைப்புகளை பெற்றன. அதனால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. பாகிஸ்தான் 2021ஆம் ஆண்டு சீனாவால் வழங்கப்பட்ட HQ-9AD வான் பாதுகாப்பு அமைப்பை சேர்த்தது. அதே நேரத்தில் இந்தியா அதன் முதல் S-400 யூனிட்டை 2021 டிசம்பரில் பெற்றது. எனவே இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்டால் இந்த அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளின் இருப்பு இந்த முறை ஒரு புதிய ஆச்சரியமான அங்கமாக இருக்கும். எனவே இந்த அமைப்புகளின் திறன்களை நேரடியாக ஒப்பிட்டு பார்ப்பது கட்டாயமாகிறது. HQ-9 என்பது பெய்ஜிங்கை தளமாக கொண்டு சீன பாதுகாப்பு நிறுவனமான சீனா துல்லிய இயந்திர இறக்குமதி ஏற்றுமதி கார்ப்பரேஷன் CPMIEC உருவாக்கி தயாரித்த ஒரு நீண்ட தூர தரையிலிருந்து வான் ஏவுகணை சாம் அமைப்பு. விமானம், குரூஸ் ஏவுகணைகள், வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் மற்றும் தந்திரோபாய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உட்பட பல்வேறு விமான அச்சுறுத்தல்களை தடுக்க இந்த அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அதன் சீன நிறுவனம் கூறுகிறது. இங்குள்ள ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பாகிஸ்தான் வைத்திருப்பது சீன பாதுகாப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சாதனம் என்றாலும் வழமை போல அதன் அசல் வடிவம் சீன தொழில்நுட்பம் அல்ல. S-300, S-400 மற்றும் S-500 வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கும் ரஷ்ய நிறுவனமான அல்மாஸ் ஆன்டேயிலிருந்து சந்தேகத்திற்குரிய முறையில் பெறப்பட்ட தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் HQ-9 அமைப்பு உருவாக்கப்பட்டது. சந்தேகத்திற்குரிய முறையில் பெறப்பட்ட தொழில்நுட்பம் என்று நாம் கூறினாலும் இதுவரை காலமும் அதன் பச்சையான மொழிபெயர்ப்பு தொழில்நுட்ப திருட்டு என்பதுதான். ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு மாறுதல். குறிப்பாக சீனா தனது போர் விமானங்களை உருவாக்க ரஷ்ய சுகோய் நிறுவனத்தின் அறிவுசார் சொத்துரிமைகளை அப்பட்டமாக திருடியிருந்தாலும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்தவரை மாஸ்கோவை பெய்ஜிங்கிற்கு வான் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை கொடுத்தது. முக்கியமாக 4ஆம் தலைமுறை விமான எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகளை உற்பத்தி செய்வதற்கான உரிமத்தை புட்டின் ஷி ஜின்பிங்குக்கு வழங்கினார். சீன தயாரிப்பு HQ-9 ரஷ்யாவின் அல்மாஸ் ஆன்டே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் இங்கு இந்தியாவுக்கு அனுகூலமான ஒரு விஷயம், சீன தயாரிப்பு HQ-9 ரஷ்ய S-300 அமைப்பின் கூறுகளை உள்ளடக்கியது. இந்தியாவிடம் இருப்பது ரஷ்ய S-300 ஏவுகணை அமைப்பின் மேம்பட்ட வடிவமான ரஷ்ய S-400 ஏவுகணை அமைப்பு. சீன HQ-9A வகை 2001ஆம் ஆண்டு சேவையில் நுழைந்தது. பின்னர் HQ-9B போன்ற மேம்பட்ட பதிப்புகள் சேர்க்கப்பட்டன. 2021ஆம் ஆண்டின் பாகிஸ்தான் அதன் HQ-9P வகையை வாங்கியது. இந்த அமைப்பு செயலற்ற வழிகாட்டுதல், மிட்கோர்ஸ் அப்லிங் மற்றும் டெர்மினல் ஆக்டிவ் ரேடார் அல்லது செமி ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் SARH ஆகியவற்றை இணைக்கும் ட்ரக் வழி ஏவுகணை TVM அமைப்பை வைத்திருக்கிறது. இது HT-233 3D கட்ட வரிசை ரேடாரை பயன்படுத்துகிறது. இது 100 இலக்குகளை கண்காணிக்கும் திறன் கொண்டது. சீன ஆயுதப்படையில் ஒரு HQ-9 பேட்டரியில் என்னென்ன இருக்கின்றன? ஒரு கட்டளை வாகனம், 6 கட்டுப்பாட்டு வாகனங்கள், 6 இலக்கு ரேடார் வாகனங்கள், 6 தேடல் ரேடார் வாகனங்கள், 48 ஏவுகணை வாகனங்கள் மற்றும் 192 ஏவுகணைகள், ஒரு நிலைப்படுத்தல் வாகனம், ஒரு தகவல் தொடர்பு வாகனம், ஒரு மின்சாரம் வழங்கும் வாகனம் மற்றும் ஒரு ஆதரவு வாகனம் ஆகியவை அடங்குகின்றன. சீன HQ-9B வான் பாதுகாப்பு சாதனத்தின் ஏவுகணை அமைப்பு 250 முதல் 300 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை கொண்டிருந்தாலும் சீனா தமது அனைத்து காலநிலை நண்பரான பாகிஸ்தானை தாக்குதல் வரம்பு விஷயத்தில் காலை வாரி விட்டது. பாகிஸ்தான் ராணுவத்தின் HQ-9B வான் பாதுகாப்பு சாதனத்தின் ஏவுகணை அமைப்பு 125 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பை வைத்திருக்கிறது. இது சீனாவில் உள்ளதை விட பாதியளவு.
அதைவிட பாகிஸ்தானை பார்த்து ஐயோ பாவம் என்று பரிதாபப்படும் மற்றொரு தரவும் உண்டு. பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட மலிவு பதிப்பில் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் இதே போன்ற இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல் வரம்பு மிகவும் குறைவானது. அது சுமார் 25 கிலோமீட்டர் என்று கருதப்படுகிறது. இருப்பினும் சில பாகிஸ்தானிய ஊடக அறிக்கைகள் பாகிஸ்தான் விமானப்படை HQ-9B வகையையும் இணைத்துள்ளதாக கூறுகின்றன. இதில் 250 கிலோமீட்டர் தூரம் மற்றும் 27 கிலோமீட்டர் உயரத்தில் போர் விமானங்களை தாக்கும் திறன் கொண்டது. இந்தியாவிடம் உள்ள ரஷ்யாவின் ஆல்மாஸ் ஆண்ட்ரே கார்ப்பரேஷனால் உருவாக்கப்பட்ட S-400 போர் விமானங்கள் குரூஸ் ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் உட்பட பல்வேறு வான் இலக்குகளை கண்டறிந்து கண்காணிக்க மற்றும் அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு மொபைல் தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்பு. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையிலான இருதரப்பு உச்சி மாநாட்டின் போது 2018 அக்டோபரில் 5 S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு படைப்பிரிவுகளுக்காக இந்தியா ரஷ்யாவுடன் $5.43 பில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதன்பின் அது ரூபில் என்று வர்த்தகமாக மாறியதால் அதன் நிஜ பெறுமதி டாலர் கணக்கில் சரியாக தெரியவில்லை. இந்தியா தனது முதல் S-400 தொகுதியை டிசம்பர் 2021 பெற்றது. அதன் பின்னர் 3 S-400 தொகுதிகளை பெற்றுள்ளது. ஜூலை 2024 இந்தியா தனது முதல் ராணுவ பயிற்சியை S-400 உடன் நடத்தியது. இப்போது சுதர்ஷன் என மறுபெயரிடப்பட்டுள்ளது. இந்தியா வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பின்படி இந்த அமைப்பு குறிப்பிடத்தக்க வெற்றி விகிதத்தை அடைந்தது. உருவகப்படுத்தப்பட்ட எதிரி போர் விமானங்களில் 80% திறம்பட சுட்டு வீழ்த்தியது மற்றும் மீதமுள்ள விமானங்களை பின்வாங்கி அவற்றின் பணிகளை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்தியது. S-400 அமைப்பு இப்போது இந்திய ஆயுதப்படைகளுடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த பயிற்சி காட்டுகிறது. அவற்றின் நிலைநிறுத்தங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லை என்றாலும் சில தகவல்கள் புதுடில்லி, சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான எல்லைகளில் தலா 1.5 படைப்பிரிவுகளை நிறுத்திக் கொள்ளதாக கூறுகின்றன. இந்த அமைப்பு 600 கிலோமீட்டர் கண்டறிதல் வரம்பையும் 40 தொடக்கம் 400 கிலோமீட்டர் ஈடுபாட்டு வரம்பையும் வைத்திருக்கிறது. அடுக்கு வான் பாதுகாப்பை வழங்குகின்றது. இது கிட்டத்தட்ட 100 இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்க முடியும். எனவே கட்டுப்பாடு கோடு LOC அல்லது இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லைக்கோடு அருகில் நிறுத்தப்பட்டால் S-400 இந்தியாவுக்கு ஆழமான தாக்குதல் இடைமறைப்பு திறனை வழங்க முடியும். இது 4 வெவ்வேறு ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. விமானம் போன்ற உயரமான இலக்குகளுக்கு 400 கிலோமீட்டர் வரம்பை கொண்ட 40NG, விமானம் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் போன்ற இலக்குகளுக்கு 250 கிலோமீட்டர் வரம்பை கொண்ட 48N6E3, அதிக சூழ்ச்சி திறன் இலக்குகளுக்கு 120 கிலோமீட்டர் ஈடுபாட்டு வரம்பை கொண்ட 9M96E2 மற்றும் 40 கிலோமீட்டர் ஈடுபாட்டு வரம்பை கொண்ட 9M96E. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உயர்மட்ட ரஷ்ய அதிகாரிகளிடமிருந்து ஹேக் செய்யப்பட்ட மின்னஞ்சல்கள் பற்றிய தகவல்கள் வெளிவந்தன. இது S-400 அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள 4 வகையான ஏவுகணைகளையும் இந்தியா வாங்கி இருப்பதை வெளிப்படுத்தியது. S-400 ஏவுகணையின் வேர்கள் S-75 ஏவுகணை அமைப்பில் இருந்து தோன்றுகின்றன. இது 1960ஆம் ஆண்டு சோவியத் பிரதேசத்தின் மீது அமெரிக்கா U-2 உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்காக புகழ் பெற்றது. ரஷ்ய நிபுணர்கள் S-400 வான் பாதுகாப்பு சாதனம் ஸ்டெல்த் போர் விமானங்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டது என்றும் F-35 போன்ற மேம்பட்ட அமெரிக்க விமானங்களுக்கு கூட அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் கூறுகின்றனர். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. S-400 வான் பாதுகாப்பு சாதனம் உக்ரைன் போரில் சில பின்னடைவுகளை சந்தித்தது. சில யூனிட்கள் உக்ரைனால் முழுமையாக அழிக்கப்பட்டதை காட்டும் காணொளிகளும் உள்ளன. ஆனால் உக்ரைன் போரில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் வேறு, பாகிஸ்தான் பயன்படுத்தும் மலிவு விலை சீன ஆயுதங்கள் வேறு. சீன வானம் வெடிக்கும் என்று தெரியும், சீன ஏவுகணை வெடிக்குமா என்று தெரியாது. இரண்டிற்கும் இடையேயான நேரடி ஒப்பீடு பாகிஸ்தான் வைத்திருக்கும் HQ-9 உடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் S-400 கணிசமான சிறந்த வான் பாதுகாப்பு திறன்களை வழங்குகின்றது என்பது உண்மை. S-400 600 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை கண்டறிந்து 400 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கும். அதே சமயம் HQ-9B 250 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை மட்டுமே தாக்கும். HQ-9P மாறுபாடு 125 கிலோமீட்டர் வரம்புக்குள் உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்கும். இதன் பொருள் S-400 HQ-9ஐ விட மிக தொலைவில் உள்ள இலக்குகளை கண்டறிந்து தாக்கும். இரண்டுமே ஒரே நேரத்தில் 100 இலக்குகளை கண்காணிக்க முடியும் என்றாலும் S-400 ஒரே நேரத்தில் 36 இலக்குகளை தாக்க முடியும். அதே சமயம் HQ-9 ஒரே நேரத்தில் 8 தொடக்கம் 10 இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். எனவே இந்தியாவிடம் உள்ள S-400 அடர்த்தியான அல்லது பல அச்சு தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கு மிகவும் பொருத்தமானது. கூடுதலாக HQ-9 இன்னமும் நிஜ உலக போர் சூழ்நிலைகளில் சோதிக்கப்படவில்லை. இந்த அடிப்படையில் பார்க்கும் போது S-400 AD அமைப்பு HQ-9ஐ விட சிறந்தது என்பது தெளிவாகிறது. இருப்பினும் இந்தியாவின் 2 எதிரிகள் உள்ளன மற்றும் பாகிஸ்தானின் நெருங்கிய நட்பு நாடுகளான சீனாவும் துருக்கியும் S-400 அமைப்பை இயக்குகின்றன. எனவே இந்த நாடுகள் S-400 அமைப்பின் செயல்பாட்டு வரம்புகள் மற்றும் பலவீனங்களை அறிந்திருக்கின்றன. துருக்கியும் பாகிஸ்தானும் நெருங்கிய கூட்டாளிகள்.
இலக்குகளை கண்டறிதல், கண்காணித்தல் அல்லது ஈடுபடுத்துதலில் அதன் ஓட்டைகள் உட்பட மேலும் இந்த முக்கியமான தகவலை துருக்கி பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்ள முடியும். மொத்தத்தில் S-400 அமைப்பு சீனாவால் கட்டமைக்கப்பட்ட HQ-9 உடன் ஒப்பிடும் போது கணிசமான மேம்பட்ட வான் பாதுகாப்பு திறன்களை வழங்குகிறது.